ஜெயலலிதா திருந்தவில்லை. தீ வைத்து கொளுத்தினாலும் அவர் திருந்தப் போவதில்லை. இனிமேல் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் தவறுக்கு மேல் தவறுகள் நடக்கும், தப்பு தாளங்கள் நடக்கும், தில்லுமுல்லுகள் நடக்கும், அவருடைய திருவிளையாடல் தொடரும். இதை எதிர்கொள்ளுகிற ஆண்மையை திமுக இழந்துவிடும். ஆகவே சோரம் போன திமுகவையும் சுயமரியாதை இல்லாத அண்ணா திமுகவையும் ஓரம் கட்டுங்கள். அது என்ன கவர்? This is my appointment order. Government job. போடா போடா. ஏய் யார பாத்து அப்பதான் சொல்ல என்ன செய்வே? என்ன செய்வே? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. I am government servant போடா என் புண்ணாக்கு. இந்த பார். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ. கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெள்ளத்திலே சேதம் வந்திருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் தாய் முதலமைச்சராக இருக்கின்ற பிற்காலத்தில் தமிழகம் என்கிற மேரி செழித்திருக்கிறது. மலட்டாற்றில் கூட தண்ணீர் ஓடுகிறது. 6 பேரே மலட்டாறு. மலட்டாற்றில் தண்ணீர் ஓடுகிறது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு தண்ணீர். இந்த தண்ணீரிலே மீன் பிடிக்கலாமா என்று கருணாநிதி யோசிக்கிறார். இதுல கருணாநிதி பங்கு இல்லை. அவன் தண்டவாளத்தில் தலவச்சப்படுத்த சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். 7,30,000 7,30,000 ஒரு தரா, 7,30,000 2 தரா, 7,30,000 3 தரா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு.